மொத்தமா சாப்பிடுடா. இந்த பொங்கல் தரமான பொங்கல் உண்மையே. சுடுதே. ரொம்ப சூடா இருக்கு. வணக்கி சாப்பிட்டா கொன்றுண்டிய. இன்னைக்கே பொங்கல் எல்லாம் முடிஞ்சிட்டு மீன் சமைச்சு சாப்பிட போறோம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. வாங்க சாப்பிடலாம். தண்ணி ஊத்து ஊத்து. நீ சொல்றதுல கேட்கும். ஜூம் பண்ண எப்படி எப்படி எல்லாம் எடுக்கிறீங்க நான் எடிட் பண்ணிக்கிறேன். ஊத்துடா. போதுமா அதான் இது ஒரு டைம் கழுவிட்டா அவ்வளோதான். கழுவி வச்சு போய் மசாலாம் போட்டு தோசை சட்டி மேலே போட்டு இது பண்ணலாம். வாங்க சாப்பிடலாம். இது கட் பண்ணுறதுக்கு தானே நிறைய வேலை இது. பூ பெரிய தாம்பாளம் மாதிரி இருக்குதா அவ்வளோ ஆப்பு பிடிக்காது. இது மட்டும் மிளகாய் தூள் எங்கே இருக்கு? கட்லா 2 மீனும் வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் மணக்காடு மசாலா ஒரு 3 பாக்கெட் பிடிக்கலாம். கொட்டரெல்லாம் அப்படியே தேரணும். இல்லை இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை 3 உடச்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். முழுமே விடலாமாடா? நீ பேசுறதுலாம் அதுக்கு கேட்காது. நான் பேசுறதே கேட்காது. கட் பண்ணிட்டு திரும்ப தான் வாய்ஸ் கொடுப்பேன். எல்லாம் மைக் இருந்தால் தான் நல்லா வரும். இது போட்டு ஜூம் பண்ண இப்போ நான் வலிக்கிறத அப்படியே விடுறதே. அதே ஒரு 2 மீன் நேரத்துக்க இவன் பாருங்க என்ன பண்றான்னு. நாங்க 100 ரூபாய் கொடுத்து மசாலா வாங்கிட்டு வந்தாக்கா இந்த பையன் தனியா நான் 2 மீன் ஃபர்ஸ்ட் போட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு போட்டு நிக்கிறாங்க. செம காமெடி பண்றான். எதுக்குடா அது? அது என்ன? அது எண்ணெயா? எண்ணெய் மிளகு உப்பு. இதை கரெக்டாக ஜூம் பண்ணி எண்ணெயும் ஜூம் பண்ணிக்க ரெண்டுத்தையும். புளி அப்படியே புளி நல்லா மசாலாவில் போட்டு நல்லா முக்கி எடுத்துக்குவோம். மூச்சு குழம்பு இன்னும் தண்ணியாக இருக்கணுமா என்னடா? டேய் இங்கே பாருடா உண்மையாக தான் மசாலா இது காற்று போதுமா போ வரலுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மசாலா போட்டாச்சு. மசாலாவும் காலி ஆச்சு. தோசை சட்டி மேலே போடலாம். இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு ஊறட்டும் நல்லா. அப்புறமா போடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் கஷ்டப்பட்டு மசாலா போட்டு இது பண்ணியிருந்தாக்கா இவன் வந்து தனியாக உப்பு மிளகாய் அதில் போட்டு பெரட்டி தோசை சட்டி மேலே இந்த பையனும் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் போடலாம். இல்லை மசாலா அதிகமாகுதாண்ணா? நம்ம நம்மளுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எவரா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. மொத்தமாக சாப்பிடுடா. ஆஹா சூடாகுது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கல் தரமான பொங்கல் உண்மையே. வேற லெவல்ல இது. சுடுதே. இதுதான் ஒரு பைத்தியக்காரன். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூடா இருக்கு. வணக்கி சாப்பிட்டா கொன்றுண்டிய. வாயில் வச்சுன்னா போயிட மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக சோறு மாதிரி சாப்பிடும்போது சும்மா சோறுது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலில் இருக்குது. தரமான பொங்கல் வேற லெவலில் இருக்குது. அதான் பண்ணுங்க.